வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே. கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு 10 பொருத்தம் ஏன் பொய்யாகிறது, அது ஏன் பொய் என்று விளக்குவதற்காகவே இன்று நான் பேச வந்திருக்கிறேன். முன்ன ஜோதிட வரலாறுனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜோதிடம் தோன்றியது எப்படி, ஜோதிட வரலாறு, இதை புரிந்தால்தான் 10 பொருத்தம் பொய் என்பது உங்களுக்கு புரியும். இன்னும் புரிஞ்சுங்க. ஜோதிடம் என்பது என்ன, ஏன் ஜோதிடம்னு நம்ம சொல்கிறோம்? விண்வெளியில் உள்ள ஒளிகளின் மாற்றங்களை கொண்டு மண்ணுலகில் வாழும் உயிர்களின் எதிர்கால பலனை கூறக்கூடிய ஒரு அற்புத சாஸ்திரமே ஜோதிடம் எனப்படும். இதுதான் உண்மை. இதுதான் யதார்த்த உண்மையே. அப்போ விண்வெளியில் உள்ள ஒளிகளை கொண்டு எதிர்கால பலனை சொல்லக்கூடிய அமைப்புக்கு பேரு தான் ஜோதிடம்னு பேர். தனி மனிதனுக்கு இதான் உண்மை. விண்வெளியில் உள்ள ஒளிகளை கொண்டு தனி மனிதனுக்கு எதிர்கால பலனை கூறக்கூடியது தான் ஜோதிடம் எனப்படும், ஜோதிட சாஸ்திரம் எனப்படும். அப்ப ஒளிகளில் 2 அமைப்புகள் இருக்குது இல்லைங்க. ஒன்று கோள், இன்னொன்று நட்சத்திரம். 2 அமைப்பு. இதுதான் சொல்றேன். அப்போ இதை நற்பண்புகளாகவும் தீய பண்பு, கோள்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் நற்பண்புகளாகவும் தீய பண்புகளாகவும் வளர்த்து பலன்கள் பார்க்கப்படுகின்றனங்கிறது உண்மை. அப்ப இது கிமு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே படிமுறை வளர்ச்சி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, படிமுறை வளர்ச்சியின் அடிப்படையில் மானுடம் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வியை அவர்களால் கேட்கத் தொடங்குகிறார்கள். பலவித அச்சங்களுக்கு உட்படுகிறார்கள் மானுடர்கள். இதான் உண்மை. அது மட்டுமல்ல, அந்த பலவித அச்சங்களுக்கு விடை தேட மானுடம் முற்படுகிறது. நான் சொல்றது கிமு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜோதிடம் எப்படி வந்தது என்று சொல்லக்கூடிய இது அடிப்படை தான். ஆனா அந்த இயற்கையினால் ஏற்படும் அந்த சீற்றங்கள் இருக்குது இல்லையா, இயற்கை சீற்றங்களினால் மானுடம் செய்வதறியாக திகைத்து நின்றது. இதான் உண்மை. அது மட்டுமல்ல, அந்த இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இவங்க செய்த அந்த முன்னோர்கள், அதாவது 5000 ஆண்டுகளுக்கு முன்ன அந்த மானுடர்கள் இயற்கை சீற்றங்களில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பயனற்றதாக மாறும் பொழுது திகைத்து நிற்கின்றனர். இதான் உண்மை. இதை நம்ம எப்பயும் நம்ம புரிஞ்சுக்கணும். பயனற்றதாக மாறும் பொழுது அவங்க திகைச்சு போய் நிற்கிறாங்க. என்ன செய்யறது, என்ன பண்றது? நம்ம எதுவும் செய்தால், அதாவது நாகரீகம் இல்லாத காலத்தில் இதை நம்ம கவனிக்கணும். மானுடம் நாகரீக வளர்ச்சி இல்லாத காலத்தில் இதை சிந்திக்கிறான். இதான் உண்மை. அப்ப அந்த அவ்வாறே மானுடம் திகைத்து நிற்கும் பொழுது இயற்கை சீற்றங்களை வேண்டிக் கொண்டால் ஓரளவாவது நம்ம நற்பலன் பெறலாம் என்ற முடிவுக்கு அக்கால மானுடம் வருது. அதனால்தான் இயற்கையை கடவுளாக வழிபடும் முறை அப்பருந்தே உருவாகிறது. இதுதான் உண்மை. நான் சொல்வது, நாகரீகம் வளர்ச்சியடையாத காலத்திலேயே இயற்கையை வழிபாடு முறை அப்பொழுதிருந்து இருந்திருக்கிறது என்பது பொருள். இதுதான் உண்மை. அதாவது எப்பொழுது எல்லாம் மழை, புயல், காற்று, 2வது இயற்கை பேரிடர்கள் வரும் என்று அறிய ஆவலாக அந்த கால மானுடம் முற்படுகிறது. தான் உண்மை. என்னன்னா, எப்போ மழை வரும், எப்போ இயற்கை சீற்றம் வரும், அது மட்டுமல்ல புயல் வரும், எப்போ நிலநடுக்கம் வரும் என்று அக்கால மானுடம் அறிய ஆவலாக முற்பட்டனர்.
அப்பொழுதுதான் சகுனம் என்பது உருவாகிறது. அப்போ சகுனம் என்றால் என்ன நீங்கள் கேட்பீங்க. இப்போ நம்ம எதையாவது பார்த்து நாம் செயலை செய்ய தொடங்கும் பொழுது, இல்லை செயல்களை செய்ய வேண்டும் என்று இருந்தால் அதற்கு பேர் தான் சகுனம். இதுதான் உண்மை. அந்த சகுனத்தின் அடிப்படையில் இயற்கையாகவே அந்த மானுடம், பழங்கால மானுடம் இயற்கையாகவே இறைவனை வழிபட்டுதன் விளைவாக ஈரல் ஜோதிடம் என்ற அந்த சகுன முறை அந்த கால மானுடர்கள் பின்பற்றி வந்தனர். இதுதான் உண்மை. அப்போ என்ன செய்யறாங்கன்னா, பலியிடும் முறை, உயிர்களை பலியிடும் முறை அந்த காலத்து மானுடர்களிடம் இருந்தது. அப்போ ஒரு உயிரை பலியிட்டு பலிபீடத்தில் வைக்கும் முறை, அப்போ பலிபீடத்தை வைத்து சகுனங்களை பார்க்கும் முறை அங்கே இருந்தது. நான் சொல்ல பழங்கால மானுடத்தில் இருந்தது. அப்பொழுது அந்த ஈரலை வைத்து சகுனம் பார்க்கப்படும் பொழுது ஈரலின் நடுப்பகுதியில் பூஞ்சை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது அந்த பகுதியில், அதாவது அந்த பூஞ்சை நடுவில் இருக்கும்போது அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கும் அரசர்களுக்கும் தீங்கு ஏற்பட போகிறது என்றதை வரையறுத்தனர். அப்போ அந்த ஈரலின் வெளிப்பகுதியில் பூஞ்சை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது அந்த ஈரல் எந்த திசையை குறிக்கிறதோ அந்த திசையை குறிக்கும் நாடுகளுக்கும் மக்களுக்கும் விளைச்சல்களுக்கும் தீங்கு ஏற்பட போகிறது என்பதை வரையறுத்தனர். சகுனம். ஈரல் பகுதியில் எந்த பூஞ்சை போன்ற அமைப்பும் ஏற்படவில்லையே அனில் மக்களுக்கு தீங்கு ஏற்படாது, அரசர்களுக்கு தீங்கு ஏற்படாது என்ற ஒரு முடிவை வரையறுத்தனர் பழங்கால மானுடம்னு புரிஞ்சுக்கணும். இதான் உண்மை. அப்போ அந்த காலத்தில் சகுனத்தின் அடிப்படையில் ஈரலை கொண்டு எதிர்கால பலன்களை கூறி வந்தனர். பல பொருட்கள் இறைவனுக்கு படைக்கப்பட்டது என்பதே உண்மை. இதுக்கப்புறம்தான் படிமுறை வளர்ச்சியின் அடிப்படையில் வானவியல் ஜோதிடம் என்ற ஒரு ஜோதிடம் உருவாகுது. அப்போ சூரியனையும் சந்திரனையும் கண்களுக்கு புலப்படும் கோள்களை ஆய்வு செய்ய முற்பட்டனர் பழங்கால மானுடம். இதன் விளைவாக கிரகண காலத்தை கண்டறிந்தனர். அந்த கிரகண காலம் இப்போ பகலில் ஏற்படும் சூரிய கிரகணம், அதாவது சூரிய கிரகணத்தால் திடீரென்று பூமியில் இருள் ஏற்படுகிறது. இதன் காரணமாக பல்வேறு உயிர்களும் பல்வேறு பறவைகளும் அச்சமிட்டு கூக்குரல் இடுகின்றன. இந்த அச்சத்தின் காரணமாக உயிர்களுக்கு ஏதோ ஒரு தீய மாற்றம் ஏற்படுகிறது என்பதை கண்டறிந்தனர். அப்பொழுதுதான் கிரகண காலங்கள் தீயவை என்ற ஒரு முடிவுக்கு வருகின்றனர். என்னங்க, இதான் உண்மை. அப்பொழுதுதான் கிரகண காலங்கள் தீயவை என்ற ஒரு முடிவுக்கு வருகின்றனர். இவ்வாறு ஏற்படக்கூடிய கிரகண காலங்கள் எப்பொழுதெல்லாம் ஏற்படும் என்பதை உற்று நோக்கி ஆராய மானுடம் முற்படுகிறது. இதுதான் உண்மை. அதன் விளைவாகத்தான் இந்த கிரகணத்தை ஆராயும் விளைவாகத்தான் 5 விதமான கோள்களை அவங்க கண்டுபிடிச்சாங்க. என்னங்க, ஒரு கோள் 2 கோள் அல்ல, 5 விதமான கோள்களை அந்த மானுடம் கண்டுபிடித்தது. 5 விதமான கோள்களுக்கு குணங்களையும் கொடுத்தாங்க, பேரும் வச்சாங்க. அந்த எப்படி அந்த 5 கோள்களுக்கு ஒளிகளை பிரித்தார்கள் என்பதை இப்போ நம்ம பார்க்க போறோம். எப்படி பிரித்தாங்க, எதன் அடிப்படையில் பிரித்தாங்கன்னு இப்போ பார்க்க போகிறோம். இங்கே நட்சத்திரங்கள் கண் சிமிட்டும் ஒளி பொருந்தியவை, கோள்கள் கண் சிமிட்டுவதில்லை என்பதை உணர்ந்தனர். என்னங்க,
இதுதான் என்பதை உணர்ந்தனர். அப்போ சூரியனை ஆராயும் பொழுது கூடுதல் வெப்பம் இருக்கிறதுனால தீயதாக வரையறுத்தாங்க. என்னங்க, கூடுதல் வெப்பம் இருக்கிறதுனால தீயதாக வரையறுத்தார்கள். சந்திரன் ஆராயும் பொழுது குளிர்ச்சி உடையது, இது நல்ல கோள் என்பதை வரையறுத்தார்கள். செவ்வாய் சிகப்பு, பயங்கர சிகப்பா இருக்குது, அதனால தீயதாக வரையறுத்தார்கள். புதனுக்கு பச்சை வண்ணம், பச்சையா இருக்குது அந்த கோள், அதனால நல்லதாக வரையறுத்தார்கள். சுக்கிரன் வெண்மை ஒளி பொருந்தியதா இருக்குது அந்த கோள், அதனால நல்லதா வரையறுத்தாங்க. குரு வெளிர் மஞ்சள் நிறம் இருக்கு, அதனால நல்ல கோளா வரையறுத்தாங்க. சனி நீல நிற, வெகு தூரத்தில் இருக்கிற நீல நிற கோள்களாக வரையறுத்தாங்க. அதனால் இது தீய வரிசையில் சேர்க்கப்பட்டது. இதுதான் உண்மை. அந்த கோள்களை தீய வரிசையில் சேர்க்கப்பட்டது, நல்வரிசையில் சேர்க்கப்படலை. இதுதான் உண்மை. அந்த கோள்களுக்கு நற்பண்புகளும் தீய பண்புகளும் வரையறுத்தார்கள். இதுதான் உண்மை. அந்த பழங்கால மானுடர்கள் என்று சொல்லக்கூடிய சுமேரியர்கள், மெசபடோமியர்கள், அகேரியர்கள், அசீரியர்கள், பாபிலோனியர்கள் அண்ட் சால்டியன்ஸ், இவங்க தான் அந்த படிமுறை வளர்ச்சியின் காரணமாக வரையறுத்தார்கள். முக்கியமாக பாபிலோனிய சால்டியன்ஸுக்கு அப்புறம் ஜோதிடம் கிரேக்க முறையில்தான் படிமுறையாக வளர்ச்சி பெற தொடங்குகிறது என்றே சொல்லலாம். இதான உண்மை. ஜோதிடம் என்பது இதுதான். சரி, படிமுறையாக வளர்ச்சி பெற தொடங்குகிறது ஜோதிடம். அடுத்தது இன்னும் ஒரு படி மேலே போய் இவங்க என்ன பண்ணுறாங்க, கோள்களுக்கு அழகாக பெயரை வைக்க தொடங்குறாங்க சால்டியன்ஸ். முதல்ல சூரியனுக்கு ஷமாஷ் என்று பெயரை வைக்கிறார்கள். அப்போ நீதி நிர்வாக கடவுள் என்று பெயர் வைக்கிறார்கள். சந்திரனுக்கு சின் என்று பெயர் வைக்கிறார்கள், வேளாண்மை கடவுள் என்று பெயர் வைக்கிறார்கள். செவ்வாய் என்ற கோளுக்கு நெற்கல் என்று பெயர் வைக்கிறார்கள், போரின் கடவுள் என்று பெயர் வைக்கிறார்கள். புதனுக்கு நாபு என்று பெயரை வைக்கிறார்கள், எழுத்துக்குரிய கடவுள் என்று வைக்கிறார்கள். குருவுக்கு மார்து என்று பெயரை வைக்கிறார்கள், அப்ப கடவுள்களின் அரசன் என்று பெயர் வைக்கிறார்கள். சுக்கிரனுக்கு இஷ்டான் என்று பெயர் வைக்கிறார்கள், அன்பையும் கூடுதல் விளைச்சலையும் தரும் கடவுளாக வைக்கிறார்கள். சனிக்கு நினி, துன்பத்தின் கடவுள், சாவுக்குரிய கடவுள், பாவத்தின் கடவுள் என்று பெயர் வைக்கிறாங்க. இங்க பார்த்துங்க, ஜோதிடம் எப்படி படிமுறையாக வளர்ச்சி அடைந்தது என்பதை இப்ப சொல்ல போறோம். அதுக்கப்புறம் பாபிலோனியர் சால்டியன்ஸுக்கு அப்புறம் கிரேக்க முறைகள் தான் ஜோதிடம் வளர்ச்சி அடைந்து வந்தது. முதல்ல நட்சத்திரங்கள் அடிப்படையில் பலன்களை பார்க்கும் முறை தான் தொடங்குது. ஆனால் தனி மனிதனுக்கு பார்க்கும் முறை வளர்ச்சி பெறவில்லை என்பதுதான் உண்மை. அந்த சந்திரனை மையமாக கொண்டு அரசர்களுக்கு இல்லை, மக்களுக்கும் விளைச்சலுக்கும் அந்த நாட்டில் ஏற்படும் கிடைக்கிற இடர்பாடுகளையும் சொல்லி வந்தனர். இதுதான் உண்மை. அரசர்களுக்கு பலன் பார்க்கும் முறை அப்போ வரல. அப்புறம் படிமுறையாக ஜோதிடம் வளர்ந்து கொள்ளும்போது கோள்களுக்கு குணங்களை உருவாக்குகிறார்கள். நட்சத்திரங்கள் அடிப்படையில் தான் 12 ராசி கட்டம் பிரிக்கிறார்கள். 12 ராசிகள் கட்டத்தை பிரித்து கோள்களுக்கு குணங்களை சேர்க்கிறார்கள், நட்சத்திரங்களுக்கு குணம் சேர்க்கிறார்கள். அந்த 12 ராசி கட்டத்துக்கும் குணம் சேர்க்கும் முறை அப்பொழுதுதான் தொடங்குகிறது. ஜோதிடம் இதுதானே, வேற என்ன ஜோதிடம் இருக்க முடியும்? இப்படித்தான் தொடங்குது. படிமுறையாக வளர்ச்சி ஜோதிடம் வரக்குள்ள உள்வட்ட கோள்கள், வெளிவட்ட கோள்கள் என்று பிரிக்கிறாங்க. உள்வட்ட கோள், சூரியனுக்கு
பூமிக்கும் சூரியனுக்கும் அருகில் இருப்பது உள்வட்டக்கோளும், பூமிக்கும் சூரியனுக்கும் வெளியே தெரிவது வெளிவட்டக்கோள் என்றும் பிரிக்கிறாங்க. உள்வட்டக்கோள் என்பது என்ன? புதன், சூரியன், புதன், சுக்கிரன் என்று பிரிக்கிறார்கள். சூரியனும் சுக்கிரனும் புதன் அப்போ தொலைநோக்கி இல்லாத பொழுது. வெளிவட்டக்கோள் செவ்வாய், சனி, குரு என்று பிரிக்கிறார்கள். ஆனால் தற்காலத்தில் தொலைநோக்கியில் பார்க்கும் பொழுது, விஞ்ஞானம் வளரும் பொழுது 15ஆம் நூற்றாண்டுக்கு பின்னுதான் தொலைநோக்கியே உருவாகிறது. பலவிதமான கோள்களை கண்டுபிடிக்கிறார்கள். உண்மைதான். அந்த ராகு கேது உருவானதெல்லாம் அப்புறம் விளக்குறோம். இதுதான் 15ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் தொலைநோக்கி என்பதே வருகிறது. பல்வேறு விதமான கோள்களை கண்டுபிடிக்கிறார்கள். பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் பொழுது சூரியனுக்கு அடுத்தது உள்வட்ட கோள்கள் புதன் என்றும் அதுக்கடுத்து சுக்கிரன் என்றும் வரையறுக்கிறார்கள். அப்பொழுது இந்தியாவில் 15ஆம் நூற்றாண்டுக்கு பின் சந்திரனை மையமாக வைத்துக்கொண்டு அரசர்களுக்கு பலன் பார்க்கும் முறை அப்பொழுதுதான் வந்தது. தனி மனிதனுக்கு பலன் பார்க்கும் முறை அப்ப வரல. தனித மனிதர்களுக்கு பலன்கள் கிடையாது. அப்போ இந்தியாவில் ஜோதிடம் வளர்ந்தது என்றால் 4 வேதங்களின் அடிப்படையில் தான் ஜோதிடம் உருவாகிறது. ரிக், யஜூர், சாமா, அதர்வண வேதம், இதன் அடிப்படையில் தான் இந்தியாவில் ஜோதிடம் உருவாகிறது என்பதுதான் உண்மை. இந்த இந்தியாவில் ஜோதிடம் எப்படி வந்ததுங்கிறது இந்த 4 வேதங்களின் அடிப்படையில் ஜோதிடம் வந்தது. இது யதார்த்தம். அப்புறம் இந்தியாவில் படிமுறை வளர்ச்சியாக ஜோதிடம் வளர தொடங்குகிறது. ஜோதிடம் தமிழ்நாட்டில் வளரவில்லை. தமிழ்நாட்டில் ஜோதிடம் உருவாகவில்லைங்கிறது தான் உண்மை. சமஸ்கிருத பண்டிதர்கள், சமஸ்கிருத பெரியோர்கள் தான் ஜோதிடத்தை உருவாக்குறார்கள். இது சமஸ்கிருத நூல் ஜோதிடம் என்பது, தமிழ் நூல் அல்ல. தமிழ் நூல் சொல்றது அத்தனையும் பொய். இங்கே மாதங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அது அத்தனையும் தமிழ் மாதங்கள் அல்ல, சமஸ்கிருத மாதங்கள்னு புரிஞ்சுங்க. அப்புறம் ஜோதிடம் 15ஆம் நூற்றாண்டுக்கு படிமுறையாக வளரும் பொழுது கோள்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் குணங்களை கொடுக்கிறார்கள். சந்திரனை வைத்து பலன் சொல்லும் முறை வளரத் தொடங்குகிறது. யாதுங்க? அரசர்களுக்கு, தனி மனிதனுக்கு அல்ல. 2வது, அது மட்டுமல்ல, ஒவ்வொரு அரசர்களின் குலம், ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு குலத்தை பிரித்தார்கள். 27, அதாவது அந்த காலத்தில் 27 இருந்தது, 28 இருந்தது, 29 இருந்தது. இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியால் நம்ம 27 நட்சத்திரமாக வச்சுருக்கோம். இதுதான் யதார்த்த உண்மை. இதன் அடிப்படையில் தான் ஜோதிடம் வந்து கொண்டிருக்கிறது. ஜோதிடம் என்பது ஒளிகளை பற்றிய ஒரு அற்புதமான வானசாஸ்திரம். இதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு இந்த ஜோதிடத்தை வைத்துக்கொண்டு 10 பொருத்தம், தினப்பொருத்தம், கணப்பொருத்தம் என்று சொல்லிக்கொண்டு மக்களை முட்டாளாக்கி மடையனாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இதுதான் உண்மை. இங்கே 10 பொருத்தம் பொய் என்பதற்கு இப்போ நான் சொல்றது இதெல்லாம் இதுதான். ஒளிகள், கோள்கள் என்பது ஒளிகளை பிரதிபலிக்கிறது. அந்த ஒளிகளின் அடிப்படையில் மானுடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்த உண்மை. ஒளிகளை பற்றிய சாஸ்திரம். அந்த கோள்கள் முழு ஒளிகளை பற்றி இயங்குகிறதா, நல்ல ஒளிகளை பற்றி இயங்குகிறதா, தீய ஒளிகளை பற்றி இயங்குகிறதா? இந்த ஒளிகள்னு புரிஞ்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ செவ்வாய் என்ற தீயக்கோளை எடுத்துக்கொள்வோம். அந்த செவ்வாயானவன் நல்ல ஒளிகளை பற்றி இயங்குகிறானா? அப்போ நல்ல ஒளிகள் எது எது? குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன் என்ற நல்ல ஒளிகள். இவர்கள் நல்லவர்கள். அப்போ இந்த சனி என்னங்க? சனி. அது மட்டுமல்ல, ராகுவும் கேதும் ஒளிகள். அப்போ
அப்போ சனியோட செவ்வாய் ராகு கேது அப்போ தீய ஒளிகள் இவங்களாம் தீய இயல்புடையவர்கள், தீய ஒளிகளை உடையவர்கள். படிமுறை வளர்ச்சி ஆக ஆக கோள்களுக்கு பல்வேறு குணங்களை கொடுக்க தொடங்குகிறோம். ஒவ்வொரு கோள்களுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் பல்வேறு விதமான குணங்களை வரையறுத்துக்கிட்டே வந்துட்டோம். நாங்கள் தான் குணங்கள் கொடுத்தது, கடவுள் அல்ல. ஜோதிடர்கள் தான் கோள்களுக்கு குணங்களை கொடுத்துருக்கிறோம், ஒளிகள் கொடுத்துருக்கிறோம். அந்த ஒளிகள் நல்ல ஒளிகளா தீய ஒளிகளா? வானமண்டலத்தில் ஒளி, அந்த வானமண்டலத்தில் ஒளி, அந்த ஒளிகளானது ஒளிகளில் ஏற்படும் மாற்றத்தினால் தனி மனித வாழ்வு எப்படி பிரதிபலிக்கிறது, அவன் எதிர்கால பலன்கள் என்ன என்று சொல்வதுதான் ஜோதிடம். இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே ராகு கேது. ராகு கேது என்பது ஒளிகளை, கோள்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒளிகளை தடை செய்கிறான். அப்போ பகலில் அந்த சூரிய கிரகணம், நீ கிரகணம் சொல்றீங்கல்ல, அந்த உயிர்கள் அச்சம், மானுடமும் உயிர்களும், அதாவது பறவைகளும் விலங்குகளும், அந்த ஒளி, அந்த சூரியனுக்கு இருக்கக்கூடிய ஒளி மறைக்கப்படும் பொழுது, அப்போ இருட்டு போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அந்த கோள்களுக்கு இருக்க ஒளியை தடை செய்கிறதே, இது ஒளிகளே, கோள்கள் ஒளிகள். இதை வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள் மானுடர்களே. கோள்களுக்கும் ஒளிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இது ஒளிகளை பற்றிய சாஸ்திரம். ஒளிகள் மானுடர்களுக்கு நல்லதும் ஏற்படுத்துகிறது, தீயதும் ஏற்படுத்துகிறது. நல்லது எது? நல்லவர்களோடு சேரும் பொழுது அந்த கோள்கள், அந்த ஒளிகளை பெற்ற கோள்கள் நல்லவர்களோடு சேரும் பொழுது நல்ல விளைவுகளை ஏற்படுத்துகிறது. தீயவர்களோடு சேரும் பொழுது தீய விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை உணருங்கள். நல்லவர்கள், கெட்டவர்கள். நல்லவர்கள் யார்? குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன், இவர்கள் நல்லவர்களே. கெட்டவர்கள் என்பது யார்? சனி, செவ்வாய், ராகு, கேது, சூரியன், தீயவர்களே. இவர்கள் நல்லவர்கள் அல்ல. இதை புரிஞ்சிக்கணும். ஒளிகள், நல்ல ஒளிகள் இருக்கிறதா ஒரு மானுடத்திற்கு, ஒரு மனிதனுக்கு? தீய ஒளிகள் இருக்கிறதா? நல்ல ஒளிகள் செயல்படுகிறதா, தீய ஒளிகள் செயல்படுகிறதா? நான் கோள்கள் என்று சொல்வது ஒளிகள் தான். ஒளிகளுக்கும் கோள்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும், நட்சத்திரங்கள் என்பது கண் சிமிட்டுகின்றன. அந்த நட்சத்திரங்கள் அடிப்படையில் தான் 12 ராசி கட்டங்களும் உருவாகிறது, உருவாக்கி வச்சிருக்கிறது அதன் அடிப்படையில் தான். அந்த ராசிக்கு 12 ராசிக்கும் குணம் கொடுத்தது இதன் அடிப்படையில் தான். ஒளிகள் இருக்கும் முழு ஒளி பெற்றவன் எப்படி இருக்கிறான், முழு இருளை பெற்றவன் எப்படி இருக்கிறான் என்பதை வேறுபாட முதல்ல தெரிஞ்சுங்க. ஏன் நான் 10 பொருத்தம் பொய் நான் பேசிட்டு இருக்கிறது காரணம் இதுதான். ஒரு சூரியன் முழு ஒளிகளை பெற்றிருக்கிறான். எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது அவனுக்கு அந்த ஆளுமை தன்மை முழுமையாக வருகிறது, அதிகாரம் முழுமையாக வருகிறது, புகழ் முழுமையாக வருகிறது, தந்தை மூலம் கிடைக்கக்கூடிய அத்தனையும் கிடைக்கிறது. இதுதான் உண்மை. சந்திரன் முழு ஒளி பெறும் பொழுது அவனுக்கு எண்ணங்கள் முழுமையாகிறது, உடல் அமைப்பு பாதிப்பில்லாமல் இருக்கிறது, மனம் பாதிக்கப்படுவதில்லை, முழு ஒளிகளை பெற்றிருக்கிறான். செவ்வாய் முரட்டுத்தனம் முழுமையாக வெளிப்படுகிறது, வீரம் முழுமையாக வெளிப்படுகிறது, கோபம் முழுமையாக வெளிப்படுகிறது, ஆத்திரம் முழுமையாக வெளிப்படுகிறது, அவசரம் முழுமையாக வெளிப்படுகிறது. புரியுங்க. புதன் என்பவன் முழு ஒளிகளை பெறும் பொழுது, என்னங்க, முழு ஒளிகளை பெறும் பொழுது புத்திசாலித்தனம், கணிதம், அறிவாற்றல், சந்தர்ப்ப சமயோஜித புத்தி முழுமையாக வெளிப்படுகிறதுன்னு புரிஞ்சுங்க.
குரு முழுமையாக வெளிப்படும் பொழுது தயவுதாட்சணை எண்ணங்கள் வருகிறது, மன்னிக்கும் குணம் அவனிடம் வருகிறது, நீதி நேர்மை நாணயம் முழுமையாக வருகிறது, நடுநிலைமை குணம் வருகிறது, ஒழுக்கம் முழுமையாக இருக்கிறது. இதுதான் குரு. சுக்கிரன் என்பவன் யார்? அவன் முழு ஒளிகளை பெறும் பொழுது சுக்கிரன் முழுமையான இன்பத்தை, ஆடைகளை, திருமணத்தை, ஆபரணங்களை, உடலுறவு இன்பங்களை, உடலுறவு கலைகளை, கடைக்கண் பார்வையை, ஆடம்பரத்தை, லக்ஸரியஸ், இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்து கொண்டாட்டங்களையும் அனுபவிக்கிறான். இந்த சுக்கிரன் முழுமை பெறுகிறது. சனி இயல்புகளே தீயவன். இதை கவனிக்கணும். தீயவன் வலுக்கும் பொழுது நல்லது நடைபெறுவதில்லை. இதை கவனிங்க. தீயவன் முழுமையாக வலுப்பெறும் பொழுது நல்லது நடைபெறுதுன்னு சொல்றது முட்டாள்தனம். சனியை உச்சமான நல்லது செய்வான். எப்படி? சோம்பல் குணத்தை உருவாக்க மாட்டானா? தாழ்மையான குணத்தை உருவாக்க மாட்டானா? தள்ளி போடும் குணத்தை உருவாக்க மாட்டானா? முடிவு சொல்ல தெரியாத குணத்தை உருவாக்க மாட்டானா? உச்சம் என்றால் அது நல்லது செய்யும் என்று அர்த்தம் அல்ல. தீயவன். இதுதான் கவனிக்கணும். சனியனின் இயல்புகள் முழு ஒளிகளை பெறும் பொழுது தீய குணம்தான் வெளிப்படும். சரி, ராகு கேது அப்ப கிடையாது. அதெல்லாம் 15ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி. அது கிரகண புள்ளி. கோள்களுக்கு கொடுக்கக்கூடிய முழு ஒளிகளை தன்னுடைய நிழலால் தடை செய்கிறார்கள். புரிஞ்சுங்க. இதை புரிந்தால் தான். ஏன் நான் 10 பொருத்தம் பொய்ன்னு சொல்றது காரணம் இதுதான். கோள்களுக்கு கொடுக்கும் முழு இயல்புகளையும் முழு ஒளிகளையும் தடை செய்கிறாங்கன்னு அர்த்தம். இதுதான் யதார்த்த உண்மை. அது மட்டும் அல்ல, இங்கே தீயவர்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய அந்த தீயவர்கள் தீயதைத்தான் வெளிப்படுத்துவார்கள். செவ்வாய், அதை தான் புரிஞ்சுக்கணும். இது தீயவர்கள், நல்லவர்கள் அல்ல. ஒளிகள் பாருங்க. இந்த செவ்வாய்க்கு, அதாவது நெருப்பு எப்பயுமே புசிக்கும், எரியும், யாருக்கும் கட்டுப்படாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சூரியனும் செவ்வாய். சனியன் நீல நிற ஒளி. அப்ப சாவுக்குரிய கடவுள், துன்பக்கூத்துக்குரிய கடவுள், அவன் தீயவனே. ராகு என்பது நிழல் இருந்து நல்லது எப்படி செய்யும்? நீங்க எதை வைத்து எதிர்பார்க்கிறீர்கள்? நிழல் நல்லது செய்யும். எதை வச்சு எதிர்பார்க்கிறீங்க? 2 நிழல் கோள் தான உண்மை. அப்போ நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதை பிரிங்க. முன்ன நல்லவர்களோடு நல்லவன் சேரும் பொழுது குணம் நன்மையாக இருக்கிறது. நல்லவர்கள் கெட்டவர்களோடு சேரும் பொழுது நல்லதும் கெட்டதும் கலந்து பிரதிபலிக்கிறார்கள். நல்லவர்களோடு கெட்டவர்கள் அதிகமாக சேரும் பொழுது அங்கே நன்மை நடைபெறுவதில்லை. இதை எப்ப வித்தியாசம் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் ஜோதிடம் உங்களுக்கு பிடிபடும். ஜோதிடம் என்பது உண்மையான சாஸ்திரம். ஆனால் இன்றைக்கு இந்த 10 பொருத்தம்னு சொல்லி, பொய்ய சொல்லி, பரிகாரம் என்று சொல்லி மக்களாகி முட்டாளாக்கி மடையானாக்கி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களே, இவங்களுக்கு தான் சொல்றேன். ஒளித்தன்மை, இருள்தன்மை, மானுடம். இதை கவனிங்க. கோள்களின் ஒளிகளின் அடிப்படையில் தான் மானுடமும் இயங்குகிறது, உயிர்களும் இயங்குகிறது. அந்த கோள் முழு வெளி பெற்றிருக்கிறதா, குறைந்த ஒளிகளை பெற்றிருக்கிறதா என்பதை பகுத்து ஆராய வேண்டி இருக்கிறதுங்கிறத உண்மை. நல்லவர்கள் நல்லவர்களே, தீயவர்கள் தீயவர்களே. நல்லது கெட்டது எப்பயுமே பிரித்து பார்த்து, ஜோதிடம் நல்லது கெட்ட அடிப்படையில் தான் உலகமும் இயங்கிறது, மானுடம் இயங்குகிறது. அதனால் கோள்களும் அதே தான். இதை என்னைக்கு நாம் புரிந்து கொள்கிறோமோ அன்றைக்கு தான் ஜோதிடம் புலப்படும்.
இதை சொல்வதற்குத்தான் 10 பொருத்தம் பொய், அது உண்மை அல்ல. ரெண்டாவது, பரிகாரம் என்பது உண்மை அல்ல, யதார்த்தமே உண்மை அப்படின்னு சொல்வதற்குத்தான் இங்கே வந்திருக்கிறேனே ஒழிஞ்சு யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் எனக்கு அல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க. நன்றி, வணக்கம்.